Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மேக்கப் லுக், அதாவது ஒரு ஐஷேடோ டுட்டோரியல் ஆர் ஒரு ஐஷேடோ லுக் மாதிரி தான். ஒரு பிரைடல் மேக்கப் நீங்கள் இப்போ செல்ஃபாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து செல்ஃபாக வந்துட்டு ஒரு பிரைடல் ஐ மேக்கப் லுக் பண்ணுறது, பேஸ் மேக்கப் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஐஷேடோ லுக் மட்டும்தான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து இந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பிரைடலுக்கும் பண்ணிக்கலாம், செல்ஃப் பிரைடாக வந்து பண்ணிக்கலாம். இது என்னோட வெர்ஷன், எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உங்கள் ஐலிட்ஸை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரெப் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுட்டேன், ஆண்ட்ராய்ட் க்ரீம் போட்டு வச்சுட்டேன். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஐஷேடோ பேஸ் வச்சோ இல்லாட்டா ஒரு ஐஷேடோ ப்ரைமர் இல்லாட்டா உங்கள் கன்சீலர் இதை வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்கள் பேஸை வந்து உங்களோட ஐஷேடோ பேஸை வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். உங்கள் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லாவே கன்சீல் பண்ணும். நல்ல ஒரு ஈவன் ஐ லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற ஐ மேக்கப் வந்து உங்களுக்கு நல்லாவே லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் நான் ஒரு டெமோ தான் வந்து காட்டுறேன். ஸோ அந்த சைடு வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ லீட் கிடைக்கும். அட் த சேம் டைம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுற ஐ ஷேடோ நல்லா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இது இப்போ அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் தேவைப்படும் போது நீங்கள் பில்டப் பண்ணிக்கிறங்க. இப்போ அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை செட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐ பேஸை வந்து நல்லாவே நம்ம செட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் உங்களுக்கு இப்போ ஆயில் லீட்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த லீட்ஸாக இருந்தாலும் பவுடர் செட் பண்ணுறது டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், லூஸ் பவுடர் செட் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டா உங்ககிட்ட காம்பேக்ட் பவுடர் செட் பண்ணிக்கிறீங்க. டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இஸ் த பெஸ்ட் வே டு செட் த ஐலிட். ஸோ அது வந்துட்டு இன்னுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் யூஸ்வல் காம்பேக்ட் பவுடர், பெஸ்ட் பவுடர் உள்ள இதே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ வந்து இதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஐ ஷேடோ அந்த ஐ ஷேடோ வந்து உங்களுக்கு க்ரீஸ் ஆகாமல் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான். ஸோ கொஞ்சம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பஃபிங் மோஷனில் நல்லா செட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐப்ரோ ஒர்க் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஐஷேடோ லுக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து என்னோடய டிப். ஓகே, இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் வந்து எடுத்துக்கிறோங்க. இதுக்கு வந்து நல்ல ஒரு லைட் கலர் வந்து எடுத்துக்கிறோங்க. நல்ல லைட்டஸ்ட் கலர் வந்து எடுத்துக்கிறோங்க. அது உங்கள் ட்ரான்சிஷன் ஏரியாவில் உங்கள் ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறோங்க. ஸோ பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் மேக்கப். நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஷேடோ பேலட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ ப்ரஷஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். பிராண்டட் இல்லாட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ப்ரஷ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஷேட் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஷேட். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மீடியமான ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி எடுத்து நான் அந்த ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணதுக்கு மேலே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி, நீங்கள் செல்ஃபாக வீட்டில் வந்து பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிளெண்ட் அவுட் வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிளெண்ட் பண்ண உங்களுக்கு நல்லாவே அந்த ரிசல்ட் வந்து வந்துடும். இது ஒரு நியூட்ரலான ஐ மேக்கப் லுக். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் இது வியர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு நியூட்ரல் ஷேட். பிகாஸ் இந்த ஷேட் எல்லா பிரைடல்ஸுமே வந்துட்டு எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறங்க. ஸோ இதனால் நல்லா பிளெண்ட் அவுட் ஆயிரும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து நம்ம போய்க்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஐஸோட அவுட்டர் கார்னரில் நான் ஒரு டார்க் ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி எடுத்து என்னோடய இதில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டார்க் ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீஸ் வரையே கொண்டு போயிடக்கூடாது, ஜஸ்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும். ஓகே, அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து போய்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிளாக் ஷேட் வந்து எடுத்து நான் வந்து இன்னுமே கொஞ்சம் இந்த அவுட்டர் ஹாஃபில் நல்லாவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு பிளாக் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஸ்மோக் அவுட்டாக இன்னும் ஐ மேக்கப் வந்து நல்லா பார்க்க போல்டாக உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிளாக் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு பத்தலங்கும் போது நீங்கள் பில்டப் பண்ணிக்கிறங்க. ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து நல்லா அந்த க்ரீஸ் ஏரியாவோட ஸ்டாப் பண்ணிக்கிறங்க. லைக் க்ரீஸு கீழே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இது நீங்கள் செல்ஃபாக கூட பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஐஷேடோ பேலட் இருந்தால் உங்களுக்கு வந்து போதும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது மேக்கப் ரெவல்யூஷன் பிராண்ட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைட் ஷிம்மர் ஷேட் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷில். ஸோ அதை என்னோட அந்த லிட் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப அவுட்டர் கார்னர் வரை கொண்டு வர வேணாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரை அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு செமி ஹாஃப் வரை அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் கேளுங்க. ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரஷஸ் இருந்தாலும் வந்துட்டு
நீங்கள் வந்து அந்த லுக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து கலர் வந்து நீங்கள் இன்னுமே கலர் வேண்டாம் அப்படி பில்டப் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளெண்டிங் ப்ரஷ், க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லாவே அதை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. அந்த ஹார்ஷ் லைன் வந்து இருக்கக்கூடாது, அதனால் ஸோ நல்லா வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. ஸோ இதனால் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா டிஃப்யூஸ் ஆகி நல்லா மெர்ஜ் ஆகி நேச்சுரலாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து நம்ம என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸோட இன்னர் கார்னர் ப்ளஸ் வந்து ப்ரவ் போன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஹைலைட்டிங் ஷேட், ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இதை கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோடய ப்ரௌஸு கீழே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் ப்ரவ் போனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஐ மேக்கப்புக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஐஸோட இன்னர் கார்னர்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம லோயர் லேஷ் லைனுக்கு வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம லோயர் லேஷ் லைனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தேர்ட் ஒரு ஷேட் வந்து அப்ளை பண்ணல, ஒரு டார்க் ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி, அதை வந்து எடுத்து நல்லா என்னோடய லோயர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டிலான ஸ்ட்ரோக்ஸில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கலர் இன்டென்சிட்டி நீங்கள் தேவைப்படுறப்ப நீங்கள் வந்துட்டு பில்டப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. நான் எந்த பேஸ் மேக்கும் போடலை, ஜஸ்ட் ஐ மேக்கப் மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டார்க் பிளாக் ஷேட் எடுத்து லோயர் லேஷ் லைனோட அவுட்டர் கார்னர் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இன்னுமே உங்களுக்கு கண்ணை வந்து நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ இது நீங்கள் ரொம்ப செல்ஃபாக வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான லுக் இது வந்துட்டு. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே உங்களுக்கு வந்துட்டு பொருந்தும். மோஸ்ட்லி பிரைட்ஸ் வந்து ரெட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் மேட்ச் சேம் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நியூட்ரல் இது நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது வந்து எல்லா இதுக்குமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு பொருத்தமான ஷேடு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அது அவுட்டர் கார்னர் லோயர் லேஷ் ரெண்டே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஷேட் வந்து போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் பிளாக் ஷேடை வந்து எடுத்து நான் வந்து என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அஸ் ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மோக்டு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் இதனால் வந்துட்டு. ஸோ இது வந்து நல்ல ஒரு டிஃபைன் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும் கண்களுக்கு வந்துட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்டு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காஜல் பென்சில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை உங்கள் வாட்டர் லைனில் நல்லாவே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கிறங்க. இதனால் நல்ல ஒரு போல்டு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இது நல்ல ஒரு டைட் லைனிங் எஃபெக்ட் அண்ட் ஸ்மோக்டு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ ரொம்ப ஜென்டில் அண்ட் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற காஜல் நல்ல காஜலாக இருக்குதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்காரா வந்து போய்க்கலாம். இப்போ மஸ்காரா போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக ஐலைனர் எடுத்து உங்கள் லேஷஸ் இருக்குதுல்ல, அந்த லேஷஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்கள் லேஷஸோட க்ளோஸில் ரொம்ப ஒரு தின் லைனாக போட்டுக்கிறங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறங்க. மேட் லைனர் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ லைனர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மஸ்காரா வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்காராக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து ஃபால்சிஸ் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மஸ்காரா வச்சுட்டு நீங்கள் ஃபால்சிஸ் வந்து வைங்க. ஃபால்சிஸ் வந்து ஆப்ஷனல், நீங்கள் பட் கண்டிப்பாக வைக்கணும். ஆப்ஷனல், நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்கன்னா வைக்க தேவையில்லை. நல்லா லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் மஸ்காரா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ மஸ்காரா வந்து எடுத்துகிட்டு நல்லா உங்கள் லேஷஸ் வந்து கோட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 to 3 கோட்ஸ், இல்லாட்டா ஒரு 3 to 4 கோட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஃபால்சிஸ் வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 to 2 கோட்ஸ் இட்ஸ் ஏன்னா. ஃபால்சிஸ் வைக்கல அப்படின்னா நல்ல ஒரு 3 to 4 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்கள் லோயர் லேஷஸ் அப்பர் லேஷஸ் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் குட் குவாலிட்டி அந்த மாதிரி மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஓகே, மஸ்காரா இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 1 செகண்ட் நம்ம வந்து பிளெண்டிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மஸ்காரா வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக பிளாக் ஷேட் எடுத்து இன்னும் கொஞ்சம் அவுட்டர் கார்னர் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக் எனக்கு வந்துட்டு கிடைக்கும்.
அண்ட் ஆல்சோ இன்னொரு டிப் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து லிட் ஷேட் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, ஒரு கோல்டு ஷேட் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ நான் அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷிம்மர் ஷேட் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த ஐலிடோட சென்டரில் லைட்டாக வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து போட்டுக்கிறோங்க கொஞ்சமாக சென்டரில். இது வந்து உங்கள் நல்லா லைட்டாக கேப்சர் பண்ணி ஐஸை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணி காட்டும். ஸோ இல்லைனா நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே கூட டாப்அப் பண்ணிக்கலாம், அது வந்துட்டு உங்கள் விருப்பம். நான் ஃபுல்லாகவே டாப்அப் பண்ணுறேன். இது ஒரு லைட் கிளிட்டர் ஷேட் மாதிரி கண்களில் படாமல் பார்த்துக்கோங்க. மேக் ஷூர் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து மஸ்காரா ஐலைனருக்கு மாதிரி பண்ணணும். பட் நான் அதிகமாக ப்ராக்டிஸ் இருக்கனால நான் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து திரும்ப பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லாவே நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. அந்த அவுட்டர் கார்னர்ஸ்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. ஹார்ஸ் லைன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இந்த இன்சைடும் இந்த ஷிம்மரோட ஹார்ஸும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த லுக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஈவன் ஒரு பார்ட்டி இது கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் பிரைடலாக இருக்கிறீங்க, நீங்கள் தன்னால் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லுக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். பேஸ் மேக்கப் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ரெஸ்ட்னால ஒரு கண்ணு மட்டும் பண்ணி காட்டுக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காண்டி. ஸோ யூ கேன் see the difference. ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் guys.